இதெல்லாம் யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நம்ம இப்படி யோசித்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுருங்களேன், இன்னும் கவலையும் பாரமும் என்ன செய்யும், அதிகம் தான் ஆகும். ஐயோ, நம்ம இந்த நாட்டில் பிறந்த தப்பு, நம்ம பெண்ணாக பிறந்திருக்கக்கூடாது, நம்ம வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்துட்டோம், நல்ல வசதியான குடும்பத்தில் என்ன செஞ்சுருக்கணும், பிறந்திருக்கணும். தயவு செய்து சொல்கிறேன், ஒருபோதும் அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. இதை நாம் திட்டம் பண்ணவில்லை, குயவனாகிய தேவன் திட்டம் பண்ணார். அவர் தான் நம்மை படைத்தவர். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். இதுக்கு மேல நம்ம யோசித்து குழம்பணும்னா தேவனுக்கு விரோதமா நம்ம சிந்திக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு, அவருடைய பின்னணியத்தை வச்சு யாரையும் அற்பமா மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் எண்ணிராதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சோ அவங்களுடைய பின்னணியத்தை வச்சோ யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள்.